हर नमः पार्वती पतये हर हर महादेव। ओम वाचस्फुरन्ति सरसा यदनुग्रहेण तस्मै नमो भगवते शशिशेखराय। यत्पादसेवनरताः कमलासनद्याः प्रापुश्च नित्यसुखदं पदमुत्तमं च। ओं हां शिवाय परमगुरवे नमः। ओं हां ईशानशिवाचार्य परमगुरवे नमः। भूलोक कैलासमागमं பாண்டிய நாட்டு ராஜதானியாகவும் திகழக்கூடிய ஹாலாசியம்பதியிலே வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்மை உடனவர் சொக்கநாத பெருமானின் பொற்பாதங்களை நமஸ்கரித்து மற்றும் சபையில் உள்ள எமது குருநாதரையும் அனைத்து பெரியோர்களையும் நமஸ்கரித்து சிவாகமங்களை போற்றிடும் திருமுறை என்னும் தலைப்பிலே எனது உரையை துவங்குகிறேன். ஓம் வந்தே ஹாலாஸ்ய நகரீம் வந்தே ஹேமாப்ஜினீமபி வந்தே சுமீனநயனாம் வந்தே சுந்தரநாயகம். எல்லாம் வல்ல உமையொருபாகனின் தனிப்பெரும் கருணையினாலே பசுக்களாகிய ஆன்மாக்கள் வீடு பேறு உய்யும் பொருட்டு ஆகமங்களிலே கூறியவாறு சாதகானாம் ஹிதார்த்தாய ஸ்வேச்சையா விந்ததே தனும் என்கின்ற வார்த்தை கிணங்க பரம்பொருளானவர் உருவம் அருவம் உரு அருவம் என்ற வடிவிலே தன்னை காண்பித்து தன்னை அர்ச்சிக்கும் விதமாக வேத சிவாகமங்களை தோற்றுவித்து தன்னை பூஜை செய்வதற்காக தனது 5 முகங்களான ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதத்திலிருந்து கௌஷிகர், காஷ்யபர், பாரத்வாஜர், கௌதமர், அகஸ்தியர் என்னும் பஞ்ச ரிஷிகளை சிவசிருஷ்டி செய்து வேத சிவாகமத்தின்படியே கோவில்களிலே கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராயஷ்சித்தம் போன்ற கிரியைகளை ஆகமோக்த பிரகாரேன பிரதிஷ்டா லிங்க பூஜனம் என்கின்ற வார்த்தைக்கிணங்க பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும். அந்த வேத சிவாகமத்தின் சாரமாகிய பல்வேறு திருமுறைகளை இறைவனின் திருவருட் சக்தியின் அவதாரமாகிய அருளாளர்கள் அருளி செய்தார்கள். சந்தானாச்சாரியாரில் ஒருவரான மெய்கண்ட சிவம் தனது நூலிலே வேதம் பசு அதன் பால் மெய் ஆகமம் நால்வர் ஓதும் தமிழ் அதனின் உள்ளுருணை போதமிகு நெய்யின் உருசுவையாம் நீள்வெண்ணை மெய்கண்டான் செய்த தமிழ் நூலும் திறன் என்று திருமுறையை போற்றுகிறார். அதிலே 8ஆம் திருமுறையில் நமக்கெல்லாம் 8வது ஞானமாகிய திருவாசகத்தில் திருப்பூவள்ளி என்கின்ற பகுதியிலே திருவடி தீட்சையை பற்றி மிகவும் அற்புதமாக எம்பெருமானின் கருணையை மாணிக்கவாசக பெருமான் தனது மகோன்னதமான அனுபவத்தை நமக்காக பாடலாக பாடியுள்ளார். இதே விஷயத்தை இறைவனின் மகுடமாக திகழக்கூடிய மகுடாகமத்திலே தீட்சா விதி என்கின்ற பருவத்திலே சரீரமர்த்தம் பிராணஞ்ச சத்குருப்ஜோ நிவேதயேத் பிரணம்ய தண்டவத் தோமோ சிரசா பக்தி சம்யுதம் அனுக்ராஹ்ய ததசிஷ்யம் ஆரோக்கிய பரிபாலனாத் சங்ககாஹல சம்யுக்தம் புஷ்பவృష్టి சமன்விதம் பாதம் பிரதாபகே மூர்த்தி தஸ்ய பாஷ விபேதகம் பஷ்டாத் பிராசாதமுச்சார்ய வரதம் தட்சிணாத்மகம் சரீரமர்த்தம் பிராணஞ்ச சத்குருப்ஜோ நிவேதயேத். இறைவன் நமது கண்முன்னைக்கு ஏற்ப தனு கரண புவன போக்கியங்களை கொடுத்து இந்த தனு கரண புவன போக்கியங்களை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை செல்வங்களையும் சிவவடிவமாக திகழக்கூடிய குருநாதரின் பாதத்திலே சரீரம் என்கின்ற உடலையும் அச்சம் என்கின்ற செல்வத்தையும் பிராணன் என்கின்ற உயிரையும் சத்குருவிற்கே சமர்ப்பணம் செய்கிறேன் என்பது பொருள். இதே நிலையில் மாணிக்கவாசக பெருமான் சமர்ப்பிக்கும் பொழுது குருநாதரானவர் ஞானாச்சாரியாராக திகழ்ந்து திருவடி தீட்சை தருகிறார். ஆகமங்களிலே தர்மார்த்த காம மோக்ஷானாம் கர்த்தா யஸ்ஸ குருஸ்மிருதः விலீயதேந்தகாரஸ்து யதா சூர்யஸ்ய சந்நிதோ குரு நிரீக்ஷணாதேவ சர்வ பாபை பிரமுச்யதே. குருநாதரின் பாதம் பார்வை பட்ட மாத்திரத்திலேயே பாவங்கள் எல்லாம் நீங்குகிறது என்றால் அந்த குருநாதரின் பொற்பாத திருவடி தீட்சையினால் ஆன்மாவிற்கு மும்மலமும் நீங்கி முக்தி கிடைக்கிறது. இந்த திருவடி தீட்சை எங்கனம் என்றால் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழித்தேன் அணையார் புனர் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையா
பெருமான் சீர்பாடி பூவல்லி கொய்யாமம். இந்த இடத்திலே இணையான திருவடி என்பதற்கு அவரது பாதத்திற்கு அவரது பாதமே இணை, தனக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று கூறுகிறார். திருவடி என் தலைமேல் வைத்தலுமே. இரு திருவடிகள் என்னவென்றால், ஒன்று பரஞானம், மற்றொன்று அபரஞானம். ஆகமங்களிலே ஆகமன் சேதி விக்ஷாதம் பரவித்யாமயம் பவேத் ரிகாத்யபிச்ச வேதானி வேதாங்காணி ஷடைவது அபரஞ்சேதி விக்ஷாதம் பரம் சைவாகமம் விதுஹு என்று கூறப்பட்டுள்ளது. துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இந்த இடத்திலே மகுடாகமத்திலே கூறியவாறு பிரணமிய தண்டவத் தோமோ சிரசா பக்தி சம்யுதம் அனுக்ராஹ்ய ததசிஷ்யம் ஆரோக்கிய பரிபாலனாத் சங்ககாஹர சம்யுக்தம் புஷ்பவృష్టి சமன்விதம் பாதம் பிரதாபயே முருந்தி தஸ்ய பாஷ விபேதகம் பశ్చాத் பிராசாதமுச்சார்ய வரதம் தட்சிணாத்மவன். அதாவது இறைவனின் திருவடி தலையில் பட்ட மாத்திரத்திலேயே இந்த உடலுக்கும் கருவிகரணங்களுக்கும் புவனங்களுக்கும் போக்கியங்களுக்கும் காரணமான பாசங்கள் என்கின்ற மலமானது நீங்கி சிற்றறிவு படைத்த ஆன்மாவிற்கு பேரறிவு படைத்த பரம்பொருளின் பரிபூர்ணமான சிவானுக்கிரமாக ஞானமானது சித்திக்கிறது. இந்த இடத்திலே துணையான சுற்றங்கள் என்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தங்கள் காணலாம். முதலிலே மேன்மையான அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், பசுவாகிய ஆன்மாவிற்கு பாசங்களாகிய மலத்தின் மேல் ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்பானது உள்ளது. எவ்விதம் என்றால், ஆணவம் சகஜமலம் என்றும் மூலமலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பதியை போல் பசுபாசம் மனாதி இது போன்ற பிரமாணத்தை வைத்து பார்த்தோம் என்றால், சுற்றங்கள் என்றால் மலங்கள் என்ற அர்த்தம். ஆகையால் மலநீக்கமே திருவடி தீட்சை. லௌகிக விஷயங்களில் பார்த்தோம் என்றால், குலம், ஆயுள், அழகு, செல்வம், பதவி போன்ற பந்தம் ஏற்பட செய்யக்கூடிய ஆகாமிய வினைகளுக்கு துணை புரியக்கூடிய அனைத்து சுற்றங்களையும் துறந்து தனக்கென்று எந்தவித ஆசையும் இல்லாமல், ஐயா உடையவனே உனது உடைமை நான், எனக்கு சுதந்திரமாக யோசிக்க எந்த உரிமையும் இல்லாத உனது அடிமை, சிஷ்யனாக என்னை ஏற்றுக்கொண்ட தில்லைப்பதியில் சிதாகாச சபையிலே என்றும் நடனம் புரியும் என் உயிர் தெய்வமான நடராஜ பெருமானின் கருணையை பாடி பூவல்லி கொய்யாமோ என்று மாணிக்க வாசக பெருமான் நமக்கெல்லாம் இறைவனை உய்யும் பொருட்டு பாடலாக பாடியுள்ளார். ஹாலாசி மகாத்மியத்திலே 46வது அத்தியாயத்தில் பாதுபுரேஷஸ்ய சிவஞான தீட்சா என்கின்ற படலத்திலே ஆதிசைவசு வம்சோத்ச முக்தா பலசு சுந்தரஹ என்ற ஸ்லோகத்தை வைத்து பார்த்தோம் என்றால், மாணிக்க வாசக பெருமான் ஆதிசைவ மரபிலே வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாசகம் முழுவதும் ஞானபாதத்தை உடையது நமக்கும் உணர்த்துகிறது. திருவாசகத்திற்கு ஒருவார், உருவாசகத்திற்கும் ஒருவார் என்று இந்த பாதவூரார் அருள் செய்த திருவாசகத்திலே இணையார் திருவடி என்கின்ற செயலிலே யாம் உரைத்த இந்த சிற்றுரையை சொக்கநாத பெருமானின் திருவடியில் சமர்ப்பித்து மற்றும் எமக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து பெரியோர்களுக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, எளியவன் கூறியதில் ஏதேனும் குற்றம் இருந்தால் பெரியோர்கள் அதனை க்ஷமித்து அனுகிரகம் செய்யுமாறு பிரார்த்திக்கிறேன். கரணம பார்வதி பதவி